வணக்கம். பலரும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த யுஜிசி நெட் ஜூன் 2026 தேர்வுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. இன்னைக்கு மே 2, 2026. அதாவது நாம இப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸோட ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கோம். இது உங்க கெரியரே முடிவு பண்ற எக்ஸாம். சோ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே என்ன ஏதுன்னு பாத்துருவோம். வாங்க. இந்த முறை என்டிஏ அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல பல பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு யோசிக்கிறீங்களா? சமீப காலமா நடக்கிற முறைகேடுகளை தடுத்து ப்ராசஸை ரொம்ப செக்யூரா மாத்துறதுக்கு தான் இந்த அதிரடி மாற்றங்கள். இந்த புது ரூல்ஸை நீங்க சரியா கவனிக்கலனா உங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்லயே ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. சரி, இப்போ நாம எதெல்லாம் கவர் பண்ண போறோம்னு ஒரு குவிக் லுக் விட்டுருவோம். முதலாவதா யுஜிசி நெட் 2026 நோட்டிஃபிகேஷன். அடுத்து முக்கிய தேதிகள் மற்றும் கட்டணங்கள். மூணாவதா இந்த வருஷத்தோட மிகப்பெரிய டிஜிலாக்கர் மாற்றம். நாலாவதா ரெஜிஸ்டர் பண்ணும்போது நாம தவிர்க்க வேண்டிய தவறுகள். அப்புறம் கடைசியா பாஸ்வேர்ட் மற்றும் ஃபைனல் ஸ்டெப்ஸ். ஓகே, முதல்ல யுஜிசி நெட் 2026 அறிவிப்பு பத்தி கொஞ்சம் டீடைலா பாத்துருவோம். இங்க பாருங்க, என்டிஏ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த அஃபிஷியல் பப்ளிக் நோட்டீஸ் படி இந்த ஜூன் 2026 எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா, அதாவது சிபிடி மோட்ல மொத்தம் 85 பாடங்களுக்கு நடக்க போகுது. லட்சக்கணக்கான பேர் எழுதுற இந்த எக்ஸாம் தான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கும் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வாங்குறதுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு படி. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். டைம் லைன் அப்புறம் பீஸ் டீடைல்ஸ். இந்த டைம் லைனை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 29ல ஆரம்பிச்சு மே 20 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். டைம் ரொம்ப கம்மிங்க. தயவு செஞ்சு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல பேமெண்ட் ஃபெயில் ஆகிறது, சர்வர் கிராஷ் ஆகுறதுன்னு பல பிரச்சனைகள் வரும். அந்த டென்ஷனே நமக்கு வேணாம். சோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே அப்ளை பண்ணிருங்க. இதுல இருந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெளிவா புரியுது பாருங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 1150 ரூபாய், இடபிள்யூஎஸ் அப்புறம் ஓபிசி பிரிவினருக்கு 600 ரூபாய். அதே போல எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு 325 ரூபான்னு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது நீங்க எந்த கேட்டகரியில வரீங்கிறத ரொம்ப கவனமா செலக்ட் பண்ணுங்க. இல்லைனா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ பெரிய பிரச்சனையாயிடும். அடுத்ததா இந்த தடவை வந்திருக்கிற ஒரு மாபெரும் டெக்னிக்கல் அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். டிஜிலாக்கர் மாத்திரம். இந்த மேரி பெஹச்சான் இல்லைனா டிஜிலாக்கர் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கமே உருவாக்குன ரொம்பவே செக்யூர்டான ஒரு பிளாட்ஃபார்ம். என்டிஏ இப்போ ஏன் இது யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? உங்க ஆதார் கார்டு மாதிரி அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து உங்க பேரு, பிறந்த தேதி, ஜெண்டர் இது எல்லாத்தையும் டைரக்டாவும் ரொம்ப பாதுகாப்பாவும் எடுக்கிறதுக்கு தான். இதன் மூலமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வர சான்ஸே இல்ல. தப்பா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் ஹால்ல போய் தவிக்கிற அந்த பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்னு சொல்லலாம். இந்த மாற்றத்தை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். போன வாட்டி, அதாவது டிசம்பர் 2025ல நீங்க எக்ஸாம் எழுதிருக்கிற ஆளா இருந்தாலும் சரி, உங்க பழைய லாகினை இனிமே யூஸ் பண்ணவே முடியாதுங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட எல்லாருமே கட்டாயமா டிஜிலாக்கர் மூலமா ஒரு புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நோ எக்ஸ்கியூசஸ். இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பதிவு செய்யும் போது இன்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம். இங்கே கொடுத்திருக்க ரூல்ஸை கொஞ்சம் கவனமா பாருங்க. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எக்ஸாம் அன்னைக்கு பெரிய தலைவலியா மாறிடும். நிறைய பேருக்கு 10th சர்டிஃபிகேட்லயும் ஆதார் கார்டுலயும் பிறந்த தேதி வேற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தா எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம 10th மார்க் ஷீட்ல இருக்கிறதையே அப்ளிகேஷன்ல கொடுங்க. ஆனா எக்ஸாம் சென்டர்ல ஆதார் வச்சு தான் பயோமெட்ரிக் செக் பண்ணுவாங்கங்கிறதால அப்ளை பண்ணி முடிச்சதும் உடனே ஆதார் கார்டுல இருக்க டேட் ஆஃப் பர்த்தை மாத்திருங்க. அப்புறம் நீங்க கொடுக்குற கரண்ட் அட்ரஸ் வச்சு தான் எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. சோ அட்ரஸ் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நோட் பண்ணீங்களா? அப்ளிகேஷன்ல யாருடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கணுங்கிறதுல என்டிஏ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய சொந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இல்லனா உங்க அப்பா அம்மாவுடைய நம்பரை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். இத நான் கொஞ்சம் ஆணித்தரமாவே சொல்லிக்கிறேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்க கோச்சிங் சென்டரோட அட்ரஸையோ, மொபைல் நம்பரையோ இல்ல இமெயில் ஐடியோ ஆன்லைன் ஃபார்ம்ல கொடுத்துறாதீங்க. முன்னாடி பல கோச்சிங் சென்டர்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பல்கா அப்ளை பண்ணும்போது நிறைய தப்பு நடந்திருக்கு. ரிசல்ட்ஸ் அப்புறம் முக்கியமான அப்டேட்ஸ்லாம் டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணுங்கிறதாகவே என்டிஏ இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. தப்பி தவறி கோச்சிங் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்தீங்க, உங்க மொத்த அப்ளிகேஷனும் கேன்சல் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். பாஸ்வேர்ட் செட் பண்றது, அப்புறம் கடைசி நேர செக்கிங்கை பத்தி பார்ப்போம். நமக்கே ஏற்கனவே 1008 பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. இதுல என்டிஏவோட இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வேற. இருந்தாலும் வேற வழி இல்லைங்க. இந்த 5 கண்டிஷன்ஸும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணாதான் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். உங்க பாஸ்வேர்டில் கட்டாயமா ஒரு பெரிய எழுத்து, ஒரு சின்ன எழுத்து, ஒரு நம்பர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், உதாரணத்துக்கு அட் இல்லைன்னா $. இது எல்லாமே இருக்கணும். ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிட்டு பொறுமையா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. கடைசியா அந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ண செக்யூரிட்டி கொஸ்டின்ல ஆரம்பிச்சு
கொடுத்திருக்க எல்லா பர்சனல் டீடைல்ஸையும் ஒரு தடவைக்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன கரெக்ஷன் பண்றது கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டு அப்புறம் கரெக்ஷன் விண்டோக்காக வெயிட் பண்ற அந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. டைம் ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கு. மே 20ஆம் தேதி கண்ணி மேய்க்கிற நேரத்துல வந்துருவோம். எல்லாத்துக்கும் பேஸான அந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை நீங்க இன்னும் ஓபன் பண்ணிட்டீங்களா? லாஸ்ட் மினிட் ரஷ்ஷுக்காக வெயிட் பண்ணாதீங்க. முன்கூட்டியே பண்ணிட்டா நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும்ல. சோ உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணிட்டு உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை கெத்த ஆரம்பிங்க.